வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறதான மியூனிக் என்று சொல்லப்படுகிற சிட்டியில் இருக்கிறோம். இங்கே இருக்கிறதான தெய்வ மனிதன் ரெவரன் ஐசாக் தேவ இரக்கம் என்று சொல்லப்படுகிறவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். என்னோடு கூட வாருங்கள், அவருடைய வீட்டுக்கு சென்று கர்த்தர் எவ்விதமாக இந்த தேசத்திலே அவரை பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஹலோ பாஸ்டர் ஐசாக். Praise the Lord. Praise the Lord, praise the Lord. ரொம்ப சந்தோஷம். வெல்கம் ஹோம். Thank you for coming. ஆம் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஜெர்மனில் இருக்கிறதான மியூனிக் என்று சொல்லப்படுகிற சிட்டியில் இருக்கிற ரெவரன் ஐசாக் தேவ இரக்கம் என்பவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவர் எவ்விதமாக இந்த தேசத்தில் அவரை கொண்டு வந்து ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவம் எவ்விதமாக இருக்க போகுது என்பதை நாங்கள் பார்ப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். Praise the Lord, Pastor. நல்லது, உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நாட்டுக்கு வந்து விசேஷமாக உங்களுடைய வீட்டிலே வந்திருந்து உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பேசுவதற்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாக நீங்கள் இந்த மியூனிக் சிட்டியிலே கர்த்தர் உங்களை இவ்வளவாய் பெருக பண்ணியிருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் அதற்கு முன்பதாக உங்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நிலைமைக்கு நாங்கள் போனோம். எங்கே பிறந்தீர்கள், எப்படி வளர்க்கப்பட்டீர்கள், இயேசு கிறிஸ்துவ விதமாக அறிந்து கொண்டு என்பதை குறித்து நாம் ஆரம்பித்து வந்தால் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். Praise the Lord, Pastor. என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்தேன். என்னுடைய பெற்றோர் ஏப்ரஹாம் தேவிரக்கம், ஜெபமணி இரண்டு பேரும் கர்த்தரை சிறு வயதிலிருந்து ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றியவர்கள். ஸோ என்னையும் என்னுடைய சகோதரியும் கிறிஸ்தவ வழிகளில், கிறிஸ்துவை பின்பற்றும் வழிகளிலே சிறு வயதிலிருந்தே நடத்தினார்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல் என்னுடைய தகப்பனாருடைய பேர் தெய்வ இரக்கம், எங்களுடைய தாத்தாவுடைய பேர் ஏப்ரஹாம். அவருடைய தாத்தாவுடைய காலத்தில் தான் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் முன்பதாக உங்களுக்கு தெரியும், இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லோரும் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள். அப்போ ஏறக்குறைய 1860ஆம் ஆண்டில் ஜெர்மன் மிஷினரிகளுடைய ஊழியத்தின் மூலமாக என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா ஆண்டவருக்குள்ளாக வந்தார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அங்கிருக்கும் தேவாலயத்தின் மூலமாக என்னுடைய தகப்பனாருடைய சொல் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். தகப்பன் மிகவும் கர்த்தருடைய வழிகளில், கர்த்தருடைய திருச்சபையில் ஊழியங்களை செய்து கொண்டிருந்தார். நீதியாக நடப்பார்கள் என்று சொல்லி என் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்களை நேரில் கண்டது கிடையாது. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நாம் உணரக்கூடும். என்னுடைய தாத்தா எவ்வாறு நடத்தியிருக்கிறார் என்று உணரும் பொழுது என்னுடைய தகப்பனாரை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அதே டிசிப்ளின், அதிகாலையில் எழும்பி ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, சிறு வயதிலே எங்களை அவ்வாறு தான் வளர்த்தார்கள். குடும்ப ஜெபம் என்னுடைய தாயாருக்கு மிகவும் அவசியமானதாக காணப்பட்டது. அதிகாலையில் எழும்பி விடுவார்கள். 6 மணியிலிருந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணுவாங்க. பழைய சுவிசேஷ கீதங்கள் எங்கள் வீட்டில் ரொம்ப சர்வ சாதாரணமாக பாடக்கூடிய பாடல்கள் 2 பேரும் பாடுவாங்க. இன்றைக்கு என்னுடைய பேச்சில் பிரசங்கத்தில் இப்படி பழைய பாடல்கள் அடிக்கடி பாடுவேன். நம்ம தமிழ் மக்களிடையே ஊழியத்தை செய்யும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், எப்படி உங்களுக்கு இந்த பாடல்கள் தெரிகிறது என்றால் அந்த காலத்தில் பெற்றோர் கற்றுக் கொடுத்தது தான். நல்லது பாஸ்டர், உங்களுடைய அந்த ஆரம்ப காலத்திலே உங்களுடைய மூதாதையர் அல்லது போனால் உங்களுடைய தகப்பன், பாட்டன், பூட்டனார் உங்களுடைய ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு சந்ததியில் நீங்கள் பிறந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர், எத்தனை சகோதரர்கள், நீங்கள் எவ்விதமாக அவர்களும் ஆண்டவரை அறிந்திருக்கிறார்களா? எப்படி நீங்கள் குடும்பத்திலே வளர்க்கப்பட்டீர்கள்? என்னோடு கூட பிறந்தது என்னுடைய சகோதரி ஆனி ஜோசபின். அவர்கள் இந்தியாவிலே மும்பை பட்டணத்திலே வசிக்கிறார்கள். அவர்களும் சிறு பிராயத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்களும் ஓஎன்ஜிசி என்ற பெரிய நிறுவனத்தில் ஜெனரல் மேனேஜராக பணிபுரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்கிறார்கள். அவருடைய குடும்பம், அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கின்றது. அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். சிறு பிராயத்திலே அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய 16வது வயதிலிருந்து 17வது வயது வரை என்னுடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடந்தது. அந்த நிகழ்வுகளை குறித்து இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்பொழுது நான் 10வது வகுப்பு தேர்வு முடித்து 11வது வகுப்பிற்கு படித்து கொண்டிருக்கின்ற வேளையில் 1987ஆம் வருடம் என்னுடைய சிறு பிராயத்திலே அடிக்கடி இந்த மைக்ரைன் ஹெட்டேக் என்று சொல்லி ஒற்றை கண் தலைவலி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட தலைவலி அடிக்கடி வந்துவிடும். அது வந்துவிட்டால் அந்த நாள் முழுவதும் மதியம் வரை என்னால் ஒன்றும் செய்ய இயலாது. பாடசாலையில்
அவர்களுக்கு நன்கு தெரியும். என்னுடைய ஆசிரியர்கள் நான் பின் பெஞ்சில் போய் படுத்து கொண்டாலும் அவர்கள் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள், அவனுக்கு தலைவலி என்று சொல்லி விட்டு விடுவார்கள். அதன் மத்தியில், அந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் படித்து கொண்டிருந்த வேளையில் ஒரு முறை 1987 இயேசு அழைக்கிறார் என்ற ஊழிய ஸ்தாபனத்தின் மூலமாக தமுக்கம் மைதானம் மதுரையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அப்போது 12வது வகுப்பிற்கான பிரயாசங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வேளையில் நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். அந்த பெரிய மைதானத்தில் எல்லாம் ஒரே பயங்கர கூட்டம். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த தலைவலினால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். முதல் முறையாக நான் பேசினது அது மாத்திரம் இல்லை, என்னுடைய மேக்ஸ் கணக்கு பாடத்தில் ரொம்ப வீக்காக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் உங்களுடைய உதவி தேவை என்று ஜெபித்தேன். அதுதான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து அந்த நாள் முடிவில் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்தின் பின்பதாக அந்த தலைவலி எனக்கு வரவே இல்லை. அதே நாள் அன்று சகோதரர் பால் தினகரன் அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ முன்னாடி வந்து உங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது என்னையும் அறியாமல் நான் முன்பதாக கடந்து சென்றேன். அப்போ ஏறக்குறைய எனக்கு 16 முடிந்து 17 வயது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த சிறு வயதில் ஏன் அவ்வாறு நடந்தேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் முன்பதாக சென்று நான் என்னை ஒப்புக் கொடுத்தேன். என்னுடைய வாழ்க்கை அன்றிலிருந்து கொஞ்சம் மாறினது. என்னுடைய படிப்பில் ஒரு மாற்றம் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக கொஞ்சம் வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, இதில் ஒரு ஆர்வம் கடந்து வந்தது. ஆமாம், அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் பெற ஆரம்பித்த பொழுது எவ்விதமாக நீங்கள் படிப்படியாக ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்கீங்க? நீங்கள் ஒரு கிறிஸ்தவ பின்னணியாக பிறந்து வளர்ந்தாலும் சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும். அப்படியாக உங்களுக்கு எந்த சந்தர்ப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு அமைத்து கொடுத்தார்? அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் பார்க்கும் பொழுது படிப்பிலே ஃபஸ்ட்டு ஒரு சரியான ஒரு படிப்பில் வந்து ஒரு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். நமக்குள் இருக்கின்ற ஒரு ஞானம், இன்னொன்று கர்த்தர் கொடுக்கின்ற ஞானம். அந்த 17வது வயதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன், கர்த்தர் கொடுக்கின்ற ஞானத்தில் நம்ம செயல்படும் பொழுது அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்று சொல்லி அவ்வாறு நான் கற்றுக்கொண்டு அதை படிப்பிலே அபியாசித்தேன். 12வது வகுப்புக்கு பின்பதாக பொறியியல் படிக்க வேண்டும் என்று எனக்கு மிகவும் விருப்பம் இருந்தது. ஆனால் அதுக்கு தகுதியான மதிப்பெண்கள் வரவில்லை. என்னுடைய சகோதரி சொன்ன மாத்திரத்தில் நான் ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் நான் விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். அப்பொழுது விண்ணப்பம் பண்ணும் பொழுது என்னுடைய பெற்றோர் சொன்னாங்க, அவ்வளோ பணம் என்கிட்ட கிடையாதுப்பா, உன்னால் முடிஞ்சால் கவர்மெண்ட் காலேஜிலே தான் நீ படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் மதிப்பெண்கள் அவ்வளோ வரவில்லை. ஏமாற்றம், அந்த சூழ்நிலைகள், தோல்விகள் நம்மை ஆண்டவர் பக்கமாக இழுக்கின்றது. என்ன பாஸ்டர், அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் அந்த தோல்வி என்ற ஒரு சூழ்நிலை ஆண்டவர் பக்கமாக இழுத்தது. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சேர்ந்து படித்து கொண்டிருந்தேன். மதியம் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கிற சாப்பலில் போய் நான் ஜெபிப்பது உண்டு. ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட நான் பொறியியல் படிக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. ஏன்னா எனக்குள்ள விசுவாசம் இல்லை. எல்லாம் சொல்லிட்டாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, முடிந்து விட்டது என்று சொல்லி. ஆகையால் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், அங்கு படித்து கொண்டிருந்தேன். ஏற்ற வேளையிலே கர்த்தர் எனக்கு காருண்யா பொறியியல் கல்லூரியில் திடீரென்று ஒரு நாள் என்னுடைய சகோதரர் டெலிஃபோன் பண்ணி சொன்னார், உன்னுடைய மார்க்குக்கு நீ வெயிட்டிங் லிஸ்ட் 500 தான் இருக்கிற, உன்னை விட பின்தங்கி இருக்கின்ற மாணவர்கள் கூட சொல்லுகிறார்கள் எங்களுக்கு கிடைத்துவிடும் என்று. வெயிட்டிங் லிஸ்ட் 3000 வரைக்கும் சீட் கிடைக்குமா, நீ ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் செக் பண்ணக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லி ஒரு வாரத்திலே எங்கள் வீட்டிற்கு ஒரு கடிதம் வந்தது, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி இந்தியாவிலேருந்து, உனக்கு பொறியியல் கல்லூரி காருண்யா பல்கலைக்கழகத்தில் கிடைத்து விட்டது என்று சொல்லி. அதன் பின்பதாக காருண்யாவிலே என்னுடைய படிப்பை ஆரம்பித்தேன். அது ஒரு பெரிய, என்னுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. அது ஆண்டவர் பக்கமாக என்னை ஈர்த்து கொண்டது பாஸ்டர். நல்லது பாஸ்டர், ஆண்டவர் உங்களை மீண்டும் தன் பக்கமாக இழுக்கிறதுக்காக உங்களுடைய மனதினுடைய அந்த வாஞ்சியை கண்டு ஆண்டவர் காருண்யாவுக்கு உங்களை அழைத்து செல்கிறார். அதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார். இதனைத் தொடர்ந்து நீங்கள் நிச்சயமாகவே அது கிராஜுவேட் ஆகி வெளியே வந்த பொழுது நீங்கள் முதலிலே என்ன விதமான வேலைக்கு போனீர்கள், எப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தது? நான் பொறியியல் 3வது வருடம் படித்து கொண்டிருக்கும்போது என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இந்திய விமானப்படைக்கு அப்ளிகேஷன் போட வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது மைசூர் என்ற இடத்திற்கு சென்று அங்கே சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு, அதில் 4 நாள் அவர்களே தங்க வைத்து எங்களை பராமரித்தார்கள். அது எனக்கு கொஞ்சம் விருப்பமாக இருந்தது. சரி, மைசூரை சுற்றி பார்ப்போமே என்று சொல்லி சென்றேன். கடைசி நாள் எனக்கு வந்து அந்த ஃபைனல் செலெக்ஷன் நடக்கும் பொழுது அங்கும் ஒரு நேரம் இருந்தது. அந்த நேரத்தில் நான் ஆண்டவரத்தில் ஜெபித்தேன், ஆண்டவரை உங்களுக்கு சித்தமானால் இது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஜெப நேரத்திலே இதை
நான் ஜெபித்து அடுத்த நாள் கடைசி இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் என்ற இதில் முடித்துவிட்டு வந்துவிட்டேன். ஆனால் எனக்கு உடனே பதில் வரவில்லை. அதன் பின்பதாக செலக்டட் என்று வந்துவிட்டது. ஆனால் என்னுடைய தகப்பனார் அனுமதி கொடுக்கவில்லை. 18 வயதுக்கு முன்பதாக உங்களுக்கே தெரியும், பெற்றோர் ஒரு கையொப்பம் வைக்க வேண்டும், 20 வருஷம் நீங்கள் இந்த வேலையில் இருப்பீங்க பாண்ட் என்று சொல்லி. அதில் கையொப்பம் வைக்கவில்லை. அவர் சொன்ன மாதிரி நானும் 6 வருடம் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ட் ஆஃபீஸர் என்ற ஒரு இதில் பைலட் ஆஃபீஸராக முதலாவது சேர்ந்தேன். 6ஆம் தேதி அக்டோபர் 1992 இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நான் சேரக்கூடியதாக இருந்தது. 6 வருடம் அங்கு வேலை பார்த்தேன் பாஸ்டர். 6 வருடங்களாக உங்களுடைய காலம் கடந்து போகிற பொழுது உங்களுக்கு இந்த வேலை போதும் நினைத்தீர்களா அல்லது வேறொரு வேலைக்கு போகலாம் என்று யோசித்தீர்களா? என்னுடைய வாழ்க்கையில் காருண்யாவை விட்டு நான் வெளியே செல்லும் பொழுது ஜூன் 1998 பவர் மினிஸ்ட்ரி என்ற ஒரு மீட்டிங்கில் அங்கிள் தினகரன் வைத்து நடத்தினார்கள். ஆவியின் கனிகளை பற்றி, ஆவியின் வரங்களை பற்றி. அதில் கடைசி நாள் நான் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக முழுவதுமாக ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலையை நீங்கள் கொடுக்க வேண்டும், ஒரு நல்ல மனைவியை கொடுக்க வேண்டும், நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன் என்று ஒப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் அதனால் இந்திய விமானப்படையில் சேர்ந்த பொழுதிலும் நான் அங்கே எங்கெல்லாம் ஷில்லாங் என்ற பட்டணத்தில் இருந்தேன். அதன் பின்பதாக நியூ டெல்லி இந்தியாவினுடைய தலைநகரத்தில் இருந்தேன். ஷில்லாங்கில் இருக்கும் வரை ஒரு வீட்டு கூட்டம் இப்படி காரியங்கள் செய்து கொண்டிருந்தேன். மாதத்திற்கு ஒரு முறை அங்கே ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். சின்ன சின்ன ஊழியங்களை செய்தேன். பெங்களூரில் வியாதியஸ்தர்களுக்காக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பின்பதாக நாங்கள் சென்று ஜெபிப்போம். ஆஸ்பத்திரியில் போய் அது ஒரு ஊழியம். இதெல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருந்தேன். ஆனால் நியூ டெல்லி வந்ததன் பின்பதாக என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாக போய்விட்டேன். அந்த சூழ்நிலையில் என்னுடைய பணி விமானப்படையில் முடிகின்றது. அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய கிரேட்ஸ் நல்லா இருக்குது, ரிப்போர்ட் நல்லா இருக்குது. என்னுடைய சீனியர் ஆஃபீஸர் ஏர் கமாண்டர் ஷர்மா அவர்கள் சொன்னார்கள், நீ இதில் கண்டினியூ பண்ணனா ஏர் மார்ஷல் வரை சென்று விடுவாய், தயவுசெய்து 20 வருடம் நீ இருக்க வேண்டும் என்று. ஆனால் எனக்கு மனதில் விருப்பம் இல்லை. நான் நினைக்கிறேன், கர்த்தர் தான் எது நமக்கு விருப்பப்பட வேண்டும் என்று அவர்தான் நமக்கு ஒரு விருப்பத்தை கொடுக்கிறார். அதில் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போனதுனால நான் எழுதி கொடுத்து விட்டேன், இந்த வேலை எனக்கு வேண்டாம். அதன் பின்பதாக அதோடு சேர்ந்து எனக்குள்ள ஒரு பெருமை வேறு அந்த டைம் இருந்தது. நல்ல ரிப்போர்ட் வருது, எதை தொட்டாலும் கர்த்தர் எனக்கு வெற்றியை தர்றாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சூழ்நிலையில் நான் ஒரு 5 மாதங்கள் 6 மாதம் இருக்குது அடுத்த வேலை எடுப்பதற்கு 5 மாதங்கள் முயற்சி எடுத்தேன். எனக்கு ஒரு பதிலும் ஒரு கம்பெனியிலிருந்து கூட வரவில்லை. எல்லாருக்கும் வேலை கிடைத்து விட்டது. இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அந்த நெருக்கமான சூழ்நிலையில் என் தாயாரை சென்று சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீ கர்த்தரிடம் சொன்னியா, நீ ஜெபித்தாயா என்று கேட்கும் பொழுது அப்பொழுது தான் நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உம்மை விட்டு தூரமாக விலகி சென்று விட்டேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். அந்த ஜெப நேரத்தில் ஒரு தாயாரிடம் ஒரு ஜெபிக்கிற ஒரு ப்ரேயர் உமன்கிட்ட என்னை கூட்டிக் கொண்டு சென்றிருந்தார்கள். அவர்கள் என்னுடைய வேலைக்காக ஜெபிக்கவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இந்த நபரை ஆண்டவர் இவருக்கு மனைவியாக காண்பிக்கிறார் என்று சொன்னார்கள். இப்பொழுது என்னுடைய மனைவி மார்கரெட், என்னுடைய மாமாவுடைய மகள், அவர்கள் ஆண்டவர் தெரிவித்தார். ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் இப்போ நமக்கே வேலை இல்லை, இன்னும் ஒரு குடும்பத்தை வைத்து நம்ம எப்படி நடத்துவது என்று சொல்லி கொண்டிருக்கிற வேளையிலே நான் மீண்டுமாக தலைநகரத்தின் டெல்லிக்கு வந்தேன். அங்கு இயேசு அழைக்கிறார் கூட்டம் நடந்தது. நான் காருண்யாவிலே படித்த நிமித்தமாக வாலண்டியர்ஸ் என்று சொல்லி வேலை செய்வதற்காக சில ஸ்டூடெண்ட்ஸ், பழைய ஸ்டூடெண்ட்ஸை அழைத்தார்கள். ரெவரன் ஜெபராஜ் சாமுவேல் என்ற தேவதாசன், எங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டராக இருந்த தேவ மனிதன் இன்னும் இருக்கிறார். அவர் என்னை அழைத்து, தம்பி நீ ப்ரேயர் வாரியராக வர வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் கல்லூரியில் படிக்கும் பொழுது நான் வியாதியஸ்தர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவது அந்த ஊழியத்தில் நான் இருந்தேன். 6 வருடங்கள் என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அவர்தான் அவரை வைத்து ஏவியிருக்கிறார். நீ செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் செய்ய முடியாது என்று சொன்னேன். கடைசியில் சொன்னார், சரி நீ உனக்கு ஜெபம் பண்ண விருப்பம் இல்லை என்றால் தயவுசெய்து இந்த நோட் புக்கையும் பெண்ணையும் எடுத்துக்கோ. அங்கிள் டிஜிஎஸ் தினகரன் என்னென்ன பெயர்களை கூப்பிடுகிறாரோ அந்த பெயர்களை எழுது. ஏன்னா உனக்கு ஹிந்தி மொழி தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எழுது என்று சொன்னார்கள். அந்த 3 நாட்கள் தேவ பிரசன்னத்தில் இருந்தது என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது பாஸ்டர். நான் கல்லூரியிலே ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். இன்னும் திருமணம் மட்டும் ஆகலை. ஆனால் கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொன்ன காரியத்தை நான் முழு மனதோடு நிறைவேற்றாதிருந்தேன். ஸோ அந்த நேரத்தில் கடைசி நாள் அந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார். உனக்காக நான் இவ்வளவு செய்திருக்கிறேனே மகனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? அந்த நேரத்தில் என்னை முழுவதுமாக மீண்டுமாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ரீடெடிகேட்டிங் யுவர் செல்ஃப் டு கிரைஸ்ட், அவ்வாறு ஒப்பு கொடுத்து
நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே சென்ற முறை நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னேன். இந்த முறை நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஜெபம் கம்ப்ளீட்டாக மாறிவிட்டது. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் தாரும், கிருபை தாரும், உமக்காக நான் வாழ்வேன், சாட்சியோடு நிற்பேன் என்று சொன்னேன். அது நீங்கள் அந்த காருண்யா உள்ள உங்களுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தின் நிமித்தமாக இப்பொழுது இந்த ஜெபிக்கிற அல்லது போனால் அந்த ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரிஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பங்காளராக நீங்கள் ஊழியங்களை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நீங்கள் தொடர்ச்சியாக அங்கே இருக்க வேண்டி வந்ததா அல்லது நீங்கள் வேறு இடங்களுக்கு வேலைக்கு போனீர்களா? திருமணத்துக்கு முதல் நடந்ததா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கல்லூரி வாழ்க்கையில் இருக்கும் பொழுது 1988 தான் நான் பின்தங்கி தான் வந்தேன். ஜூன் மாதம் கல்லூரி ஆரம்பித்து விட்டது பாஸ்டர். ஜூலை மாதம் தான் நான் வர முடிந்தது. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் லேட்டாக வந்தது. நான் வெயிட்டிங் லிஸ்ட் 500 இருந்ததுனால. அப்போது அங்கே காருண்யா கல்லூரிக்கு வரும் பொழுது அங்கு முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து அவர் சத்யராஜ் என்று ஒரு ஸ்பிரிச்சுவல் கோஆர்டினேட்டர் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னை அழைப்பார்கள் ஆல் நைட் ப்ரேயருக்கு. எத்தனையோ ப்ரேயர்ஸ் அட்டன் பண்ணினேன். ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகம் கிடைக்கவில்லை. கொஞ்சம் மன வருத்தத்தோடு ஒரு நாள் அக்டோபர் 3ஆம் தேதி நான் அங்கு அறையிலே ஜெபித்து கொண்டு இருந்தேன். வெளியிலே செல்லவில்லை, ஆராதனைக்கும் செல்லவில்லை. மாலையிலே சொன்னார்கள், விசேஷ கூட்டம் இருக்குது, சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் வருகிறார், எங்களுடைய காருண்யா மாணவர்களுக்காக கார்ப்பரேட் ப்ரேயர் என்று சொல்வார்கள், அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள்னு. அப்போது ஒரு காலையில் ஆராதனைக்கு போகாத பட்சத்தில் நான் மாலையிலே சென்றேன். அங்கே நான் உள்ளே நுழைந்து வர்ஷிப் டைம் இருந்தது. அப்போதும் ஜெபித்து கொண்டு தான் இருந்தேன். ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியானவர் கிடைக்க வேண்டும் என்று கேட்டேன். எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன குற்றங்கள் இருந்ததோ எல்லாவற்றையும் நான் அறிக்கை செய்துவிட்டேன். இன்னும் கிடைக்கவில்லை. என்னோட கூட இருக்கிறவர்களுக்கு கிடைத்து விட்டது, எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி கவலையோடு கடைசியிலேருந்து ஒரு 5வது வரிசை இருக்கும்னு வைத்துக்கொள்ளுங்க. ஏறக்குறைய 300 மாணவர்கள் அங்கே இருப்பார்கள். 200-250 பேர் அங்கே உட்கார்ந்துருப்பார்கள். அவர்கள் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிள் தினகரன் அவர்கள் பிரசங்க மேடைக்கு வரும்பொழுது முதலாவது வார்த்தை அவர்கள் சொன்னது, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் யாருக்கெல்லாம் வேண்டுமோ அவர்கள் மீது அளவில்லாமல் ஊற்றப் போகிறார் என்று சொல்லி ஒரு சின்ன ஜபம்தான் பண்ணியிருப்பாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மீது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. அதில் எனக்கும் கிடைத்தது. அது ஒரு புதிய அனுபவம். என்னுடைய ஜப வாழ்க்கையை அது மாற்றிட்டு பாஸ்டர். அதன் பின்பதாக எனக்கு சில ப்ரேயர் பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய ஹாஸ்டல் மேட்ஸ். ஹாஸ்டலில் முதலாவது வருடத்தில் 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு அறையில் இருப்போம். அதுக்கு அடுத்த வருடம் 2 பேர் சேர்ந்து. அப்போ தேர்ட் இயர் போக சிங்கிள் ரூம் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட் இயரில் நாங்கள் 3 பேர் இருப்போம். அது என் கூட இருந்த அன்பு சகோதரர் அலெக்சாண்டர் எபனேசர், அருள் ஜபராஜ் இப்போ சென்னையில் பாஸ்டராக இருக்கார். நாங்கள் 3 பேரும் அலெக்சாண்டர் எபனேசரும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு இப்போ சமீபத்தில் மாறிவிட்டார்கள். ரூம் நம்பர் 32 இருந்தோம். கர்த்தர் அவ்வளவாக ஒரு ஜப ஐக்கியத்தை அந்த 17-18 வயசில் எங்களுக்கு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அருமையான பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் விதமாக உங்களுடைய திருமணத்துக்கு முன்பு நடந்த ஊழியங்கள் மற்றும் திருமணத்துக்கு பின்பு நடந்த காரியத்தை குறித்து நாங்கள் பேசுவோம். நேர்களை இதுவரை அருமையான ரெவரண்ட் ஐசாக் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக இந்திய தேசத்திலே இவருடைய சிறு பிராயத்தில் இருந்து ஆண்டவர் தனது சத்தியத்துக்குள்ளே அவரை வழிநடத்தி வந்து அவருடைய கல்லூரி வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிறைத்து அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் வடிவமைத்து கொண்டு வந்தார். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்க்க போகிறோம் எவ்விதமாக அவர் இந்த ஜெர்மன் தேசத்துக்கு வந்தார் என்றும் இங்கே எவ்விதமான ஊழியங்களை செய்கிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் ஐசாக் தேவ இரக்கம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எவ்விதமாக இந்திய தேசத்தில் இவருடைய வாழ்க்கையை தொட்டு ஆண்டவருக்கு ஒரு அழைப்பை கொடுத்து அங்கு அவர் வேலை செய்கிற நாட்களிலே அல்லது போன அவர் படிக்கிற நாட்களிலே கர்த்தர் அவரை புடமிட்டு ஆவினால் நிரப்பி இப்பொழுது தன்னுடைய ராஜ்யத்தின் வேலைக்காக இவரை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். இவருடைய திருமணத்துக்கு முன்பதாக எவ்விதமாக இவருடைய ஊழிய அழைப்பு காணப்பட்டது, அதை தொடர்ந்து எவ்விதமாக திருமண வாழ்க்கை அவருடைய ஊழியம் என பல விடயங்களை நாங்கள் பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், நீங்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார், ஆண்டவர் வல்லமையாக நிறைத்து இப்பொழுது நீங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்தை தொடர்ந்து இப்பொழுது ஜீசஸ் கால்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஒரு ஊழியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. திருமணத்துக்கு முன்பதாக உங்களுக்கு இன்னும் பல விடயங்களில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்க. அது எவ்விதமாக நடைபெற்று என்பதை குறித்து குறிப்பிடுங்க. 1998 அக்டோபர் மாதத்தில் அந்த
இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் என்னை மீண்டுமாக நான் ஒப்பு கொடுத்த பின்பதாக ஊழிய வாய்ப்புகளை தேடி நான் பிரயாசப்பட்டது உண்டு. ஆனால் பெரிதாக எனக்கு வாய்ப்புகள் வரவில்லை. அந்த கூட்டத்தில் நான் ஒப்பு கொடுத்த பின்பதாக உடனடியாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆச்சரிய விதமாக எஸ்கோட்டல் மொபைல் என்ற கம்பெனியில் மேனேஜர் ரேடியோ இன்ஜினியரிங்னு சொல்லி ஒரு பெரிய பதவியில் அம்பாலா என்ற பட்டணத்தில் வசித்து கொண்டிருந்தேன். ஒரு ஏறக்குறைய ஒரு 6 மாத காலம் அங்கு பணி ஆற்றியிருப்பேன். அந்த காலத்தில் நான் ஆராதனையில் உட்கார்ந்து செய்திகளை கேட்கும் பொழுது என்னோடு ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருந்தார். நீயும் இதே போல் ஊழியத்தை செய்வாய் என்று. அதன் முன்பதாக நான் ஒரு 5 நிமிடம் கூட பிரசங்கம் பண்ணியிருக்க மாட்டேன். என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் ஒரு தடவை தாட் ஃபார் த டே என்று சொல்லி ஒரு காலை ஜெபத்தில் ஒரு 5 நிமிடம் பேசியிருக்கிறேன். அதன் பின்பதாக ஒன்றும் செய்ததில்லை. அதை குறித்து யோசித்து கொண்டிருக்கிற வேளையில் எதிர்பாராத விதமாக சவுதி அரேபியா நாட்டிலே ரியாத் என்ற நகரத்தில் எனக்கு லூசன்ட் டெக்னாலஜிஸ் பெல் லேப் இனோவேஷன்ஸ் என்ற ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் எனக்கு வேலை கிடைத்தது. ஆகையால் அதற்கு நான் கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதன் நடுவில் என்னுடைய மனைவியோடு எனக்கு திருமண நிச்சயம் நடைபெற்றது. அப்போ என்னுடைய மாமனார் மறைந்த திரு ஜெபப்பிரகாஷ் ஆண்டனி அவர்கள் சொன்னார்கள், நீ தாராளமாக நீங்கள் போய் வாருங்கள், வந்த பின்பதாக திருமணத்தை வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி. ஸோ நான் 1999 அங்கு ரியாத் நகரத்துக்கு சென்றேன். செல்லும் பொழுது எனக்கு மிகவும் விருப்பமான ஃபாதர் பெர்க்மான்ஸோட பாடல் சீடிகள் எல்லாவற்றையும் இன்னும் பல செய்திகள் எல்லாவற்றையும் வைத்து கொண்டு சென்றேன். வேத புத்தகம் ஒன்றை எப்பொழுதும் போல மேலே என்னுடைய சூட்கேஸ்குள் வைத்திருந்தேன். அங்கே சவுதி அரேபியாவில் நிற்கும் பொழுது தான் அங்கே செக் பண்ணி கொண்டிருந்தாங்க. இமிக்ரேஷனில் எல்லாரும் பெட்டிகளை திறந்து பரிசோதித்து கொண்டிருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய பயம், திகில் ஏற்பட்டது. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம், ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு. எனக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த ஒரு கேரளாவை சேர்ந்த ஒருவருடைய பெட்டியிலிருந்து இந்த வெள்ளை அரிசி மாவிலே சீனியை போட்டு அவர் வைத்திருந்தார். நம்ம இலங்கை இந்தியாவிலே உண்ணுவார்கள், அதை வைத்திருந்தார். அதை பார்த்து ஒரு அரை மணி நேரம் அவரை கேள்விகள் கேட்டதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது. அந்த பயத்திலே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்போ எனக்குள்ள ஆவியானவர் அப்பொழுதுதான் முதலாவது நான் உணர்ந்தேன். அவர் சொன்னார், நீ பயப்படாத, தைரியமாக இரு என்று சொல்லி. அந்த உற்சாகத்தில் நான் அடுத்த முறை போனேன். எனக்கு முன்பதாக அங்கே செக் பண்ணி கொண்டிருந்தவர் ஏறக்குறைய என்னை மாதிரி ஒரு டபுள் மடங்கு இருப்பார்னு வச்சுக்கோங்க. அவர் எல்லாவற்றையும் செக் பண்ணி கொண்டிருந்தார். சரியாக 12 மணி ஆனது. ஒரு சின்ன நபர் வந்தார். அவரை 2 பேரும் அரபு நாட்டிலே வசிப்பவர்கள் கன்னத்திலே முத்தமிட்டு செல்வார்கள். அதுபோல் சென்று மதிய இடைவேளைக்கு அவர் கடந்து சென்று விட்டார். இந்த நபர் வந்தார், என்னுடைய பெட்டியை திறந்தார். அந்த பெட்டியை இன்னும் வைத்திருக்கிறேன். பழைய பெட்டியாகி விட்டது, ஆனாலும் அதில் ஒரு அற்புதம் நடந்ததுனால ஒரு ஞாபகார்த்தமாக வைத்திருக்கேன். அதை திறந்து பார்த்த பொழுது மேலே பைபிள் ஃபார் ஸ்பிரிட் ஃபில்ட் லிவிங், அக்டோபர் 3, 1998 அந்த இயேசு அழைக்கிறார் கூட்டத்தில் நான் மீண்டுமாக ஊழியத்திற்கு நான் ஒப்பு கொடுத்த அந்த வேளையில் நியூ டெல்லி என்ற பட்டணத்தில் வாங்கின அந்த வேதாமம் மேலே இருந்தது. அதை அவர் பார்த்தார், உடனடியாக பூட்டி விட்டு அரபு மொழியிலே எல்லா என்று சொன்னார். அப்படின்னா போ என்று சொன்னோம். பெட்டியை தூக்கி கொண்டு சென்றேன். அங்கே ஒரு 6 மாத காலம் பாஸ்டர் பணியாற்றி இருப்பேன். அந்த சிடிஸ், கொஞ்சம் செய்திகள் அடங்கியிருந்த அந்த கேசட், பழைய ஆடியோ கேசட் எல்லாவற்றையும் அங்கிருந்த வீட்டு கூட்டங்களில் இருந்த என்னுடைய நண்பர்களுக்கு கொடுத்து விட்டு சென்று விட்டேன். 2000ஆம் ஆண்டு ஜூலை. நீங்கள் அங்கிருந்து இந்தியாவுக்கு வாரீங்க? ஆமாம், 2000ஆம் ஆண்டு ஜூலை மாதம் என்னுடைய திருமணம் நிச்சயமானது. ஓகே. உடனே நான் முடிவு செய்தேன், என்னுடைய மனைவியிடம் பேசினேன். அவர்களுக்கும் ரியாதில் வந்து வசிப்பது மிகவும் விருப்பமில்லை. என்னுடைய மாமா ஜெயபிரகாஷ் ஆண்டனி அவர்களுக்கும் மிகுந்த விருப்பம் இல்லை. ஏன்னா அங்கே உள்ள சூழ்நிலைகள் அவ்வாறு இருந்தது. மகள் எப்படி இருப்பாள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். வேறு வேலை தேடலாம் என்று. நான் வேறு வேலைக்கு தேடிக்கொண்டிருந்த வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் நூரம்பர்க் என்ற பட்டணத்தில் நேற்று தினம் நீங்கள் அங்கே சென்றிருப்பீர்கள். அதே பட்டணத்தில் பெல் லேப்ஸோட இன்னொரு மெயின் R&D சென்டர், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், அதில் பல முறை விண்ணப்பம் பண்ணினேன். தற்காலிகமான வேலைக்காக, கான்ட்ராக்டர், நிறைய சம்பளம் வரும்னு என்னோட நண்பர்கள் எல்லாம் போட்டாங்க. ஒரு 4 வாரம் பண்ண எனக்கு கிடைக்கல, மற்றவர்களுக்கெல்லாம் கிடைத்து விட்டது. அப்போ என்னுடைய நண்பன் சுனில் காந்தி என்று பஞ்சாபை சேர்ந்தவர், அவர்கிட்ட கேட்டேன், என்ன அவன் சொன்னா, நீ இந்த மாதிரி எழுது, உடனே அவர்கள் கூப்பிடுவார்கள் சொல்லி. ஸோ அந்த வேலைகள்லாம் நான் செய்ததுனால அந்த தொழில்நுட்ப காரியங்களை மையப்படுத்தி மீண்டுமாக என்னுடைய சிவியை தயாரித்து அனுப்பினேன். அடுத்த நாளே ஒரு ஃபோன் வந்தது லண்டன்லேருந்து, உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம், ஆனால் என்ன ஒரு காரியம்னா தற்காலிக வேலை இல்லை,
நீங்கள் கான்ட்ராக்டராக அங்கே போக முடியாது நூரம்பர்க்கு, பெர்மனண்ட்டான வேலை இருக்குது, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஊதியம் இருக்காது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன் பரவாயில்ல, நம்ம ஜெர்மன் போக வேண்டும் என்று விருப்பம் இருந்தது, அதாவது சவுதி அரேபியாவை விட்டு வெளியே சென்றால் போதும் என்று சொல்லி நான் இருந்ததுனால அந்த வேலைக்கு ஒப்பு கொடுத்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒர்க் கான்ட்ராக்ட் அனுப்பிவிட்டார்கள். ஒர்க் கான்ட்ராக்ட் அனுப்பிவிட்டோம். எத்தனையாம் ஆண்டு காலத்தில் வந்தீர்கள்? இது 2000 அக்டோபரில் வந்தோம். நான் வருவதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரு காரியம் நடந்தது. அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேயர்களுடைய உற்சாகத்திற்காக சொல்லுகிறேன். சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் சில காரியங்களை அதை நடப்பதற்கு முன்பதாக கற்றுக் கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்துவார். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு விசா இன்னும் கையில் வரல. நான் வேகமாக அவசரப்பட்டு என்னுடைய சவுதி அரேபியாவில் லூசன் டெக்னாலஜியில் ரெசிக்னேஷன் எழுதியாச்சு. 1 மாதம் திருமணத்திற்கு, ஜூலை மாதம் திருமணம் நடந்தது. ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நான் விடுமுறை எடுத்துவிட்டு செப்டம்பர் மாதம் சென்று அங்கு நான் என்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்து விட்டு வந்தேன். என்னுடைய மேனேஜர் ஒரு அமெரிக்கன் தான், சொன்னார் இப்போது நிறைய ஆட்கள் தேவைப்படுகிறது, டிசம்பர் வரை நீ இருந்து வேலை பார்த்து விட்டு போ, 2 மாதம் உனக்கு நான் போனஸ் எக்ஸ்ட்ரா போட்டு தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் எனக்கு கண்கள் எல்லாம் நூரம்பர்க் ஜெர்மனி என்று தான் இருந்தது. நான் வந்துவிட்டு பார்த்தா விசா வரவில்லை, இன்னும் தாமதமாகி கொண்டிருந்தது. செப்டம்பர் முடிந்தது. நான் வேலையில் சேர வேண்டிய நாள் வந்து விட்டது, அக்டோபர் 1. ஆனால் கையில் விசா இல்லை. அங்கிருந்து மறுமொழியும் வரவில்லை. ஹெச்ஆர் மேனேஜருக்கு எழுதினா பதிலே வரவில்லை. அப்பொழுது என்னுடைய தாயார் எங்களுடைய வீட்டிற்கு அருகாமையிலே மாரநாதா சர்ச் என்ற ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர் ஜேவியர், இன்னும் அவர் இருக்கிறார், அவரிடத்துல ஜெபத்திற்கு அழைத்து கொண்டு சென்ற பொழுது அவர் என் மீது தலையில் கையை வைத்து சொன்னார், இந்த தாமதம் உனக்கு நல்லதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. எனக்கு பயங்கர கோபம் வந்தது. என்னப்பா அது, வேலைக்கு போக முடியவில்லை, திருமணமாகி 1 மாதம் வீட்டில் சும்மா உட்காந்து என்னுடைய மாமாவுடைய வீட்டில் தான் இருந்தேன். இந்த சூழ்நிலையில் எல்லாரும் கேட்குறாங்க, என்ன ஒரு கல்யாணம் முடிஞ்சு போகவே இல்லையா வேலைக்கு, வேலையை விட்டாரான்னு. சிலர் சொன்னார்கள், என்ன பண்ணுறது, இவர் திருமணமான நேரம், மனைவி வந்த நேரம், இவருக்கு வேலை போயிடுச்சு என்று சொல்லி பலர் பலவிதமாக பேசிக்கொண்டு, அந்த நேரத்தில் இந்த பாஸ்டர் சொன்னார், கர்த்தர் தான் சொல்கிறாரு, உன்னை நான் அழைத்து கொண்டு செல்கிறேன். ஏதோ நீ படித்து உன்னுடைய பட்ட படிப்பை வைத்து அந்த தேசத்தில் எதையோ சாதிக்க நீ செல்லவில்லை, நீ என்னுடைய ஊழியத்தை செய்யும் ஒரு தாசனாக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன், அதற்காக தான் நான் உன்னை அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் அதை மிகவும் நம்பவில்லை. ஏனென்றால் ஊழிய அனுபவம் கிடையாது, ஊழியனால என்னன்னு தெரியாது, ஏதோ நம்ம இன்ஜினியரிங் படித்த படிப்புக்கு ஏதோ வேலை மாத்திரம் தெரியும். அப்போ அவர் சொன்னதை வைத்து விட்டு நான் வீட்டில் வந்து படுக்கை அறையில், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, மதுரை பட்டணத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார், ஒரு பில்டிங்கை காண்பித்தார். இதுதான் நீ போய் வேலை செய்ய போகிற, நூரம்பர்கில் வேலை செய்ய போகிற இடம் என்று சொல்லி காண்பித்து, நான் தான் உன்னை அழைத்து கொண்டு போகிறேன், அந்த தேசத்தில் போய் நீ பல மொழிகளில் நீ என்னுடைய ஊழியத்தை செய்வேன், ஆங்கில மொழியில் மாத்திரம் இல்லை, ஜெர்மன் மொழியிலையும் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொன்னார். அது இன்றைக்கு நிறைவேறிவிட்டது. அந்த நாட்களில் நம்மால் கிரகிக்கக்கூடாத ஒரு காரியமாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையில். பாஸ்டர் பல வேளை சில காரியங்கள் கற்று சொல்லும் பொழுது இது எப்படி நடக்கும் என்று சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற காரியங்கள் ஒன்றுமே ஏதோ எதேச்சையாக நடப்பதில்லை. நம்ம நினைப்போம் இது எதேச்சையாக நடந்து விட்டது என்று. ஆனால் கர்த்தர் திட்டமிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் நடத்துனது போல நம்ம அருமையாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபம். அதே போல அப்படி உங்களுடைய அந்த ஜெபத்தோடு கூட ஆண்டவர் உங்களுக்கு அதை காண்பித்து அதை வழிநடத்தி நூரம்பர்க்கு உங்களை கொண்டு வருகிறார். இங்கே வருகிற பொழுது எவ்விதமாக இருந்தது உங்களுக்கு அந்த முதல் அனுபவம்? ஆமாம், அந்த ஜெபம் முடிந்து 1 வாரத்துக்குள்ளாக என்னுடைய நண்பர் அங்கேருந்து டெலிஃபோன் பண்ணுறாரு. என்னை ஐசக்னு தான் கூப்பிடுவாங்க. ஐசக், என்ன நீ இன்னும் வரல என்று கேட்டார். நான் சொன்னேன், விசா வந்தால் தானே நான் வர முடியும் என்று. அவர் சொல்கிறாரு, இங்கே ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, எல்லாத்துலேயும் இமானுவேல் ஐசக் தேவரக்கம்னு பேர் ஒட்டி இருக்குது அப்படின்னார். அப்போ நான் சொன்னேன், எதுக்காக அவங்க ஒன்றும் பதில் போடலன்னு சொல்லி அவர் ஹெச்ஆர் மேனேஜரை போய் பார்த்தா ஹெச்ஆர் மேனேஜர் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் 6 வாரம் விடுமுறை எடுத்துவிட்டு செப்டம்பர் 15 வரைக்கும் விடுமுறையில் போயிருக்கிறார். சில தாமதங்களை கர்த்தர் எதற்காக அனுமதிக்கிறார் என்றால், நம்ம வாழ்க்கை சீர்பட வேண்டும், நாம் இன்னும் அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உடனடியாக எனக்கு ஒரு உற்சாகம் வந்தது. 2 வாரத்தில், அக்டோபர் மாதத்தில் நான் கடந்து வந்து விட்டேன். இங்கே அக்டோபர் 31ஆம் தேதி கடைசி வாரத்தில் நான் இங்கே வந்து நூரம்பர்கில் காலடி எடுத்து வைத்த பொழுது ஒரு திருச்சபைகளும் கிடையாது. அங்கே நம்ம ஞாயிற்றுக்கிழமையான ஆராதனை தேடி ஓடுகின்ற ஒரு பழக்கம் நமக்குள்ள ஊறி இருக்குது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ எழுதி பார்த்தோம்.
ஆங்கில ஆராதனை இருக்குதா நூரம்பர்க்லன்னு ஒன்றுமே இல்லை. அது மாத்திரம் அல்ல, இருந்த ஒரு ஆராதனையும் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்குது அப்படின்ட்டாங்க. அப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் நானும் ஏறக்குறைய நூரம்பர்க்லேருந்து ஒரு 250 கிலோமீட்டர், அதனால் அங்கே போக முடியாது என்று இருந்த பட்சத்தில் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து ஒரு அமெரிக்கன், ஒரு பேப்டிஸ்ட் போதகர் எனக்கு எழுதியிருந்தார். முன்பதாக அமெரிக்க இராணுவங்கள் நூரம்பர்க்கில் இருந்தது. அப்போ நூரம்பர்க்கில் ஒரு சபை இருந்தது. ஆனால் இப்பொழுது அது இல்லை. அங்கேருந்து நூரம்பர்க்லேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி வில்சக் என்ற ஒரு இடத்துல இருக்குது. நீ விருப்பம் என்றால் அந்த பாஸ்டரோடு போகலாம். அந்த பாஸ்டரோட ஜெர்மன் மனைவி அன்போடு எங்களை அழைத்தாங்க. அவர் ஒரு அமெரிக்கன், அவரோட மனைவி ஜெர்மன். ஸோ அவர்கள் தான் முதலாவது அந்த அமெரிக்க மிலிட்ரி பேஸில், என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கையை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்திய விமானப்படையில் இருந்தேன்னா நானும் என் மனைவியும் மாத்திரம்தான் அந்த சபையில் அமெரிக்கர் அல்லாதவர்கள். ஆனால் எங்களை அன்போடு அரவணைச்சு கொண்டாங்க. அந்த சபையில் தான், அது சின்ன ஒரு சபை, ஜஸ்ட் மிலிட்ரி பேஸுக்கு வெளியில் இருந்தது. வில்சக் என்ற பட்டணத்தில் 20 பேர் 25 பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க. நாங்களும் அங்கே இருந்தோம். அந்த சபையில் தான் என்னுடைய ஊழிய வாழ்க்கை ஆரம்பமானது. 2002க்கு வந்து விட்டோம் பாஸ்டர். ஈராக் போரின் நிமித்தம் அந்த பாஸ்டரும் 50% ஊழியம் செய்து கொண்டிருந்தார், 50% அங்கே பேஸில் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஈராக் யுத்தம் வந்த உடனே அங்கு அவரை அனுப்பிவிட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், ஐசக் 3 வாரம் நான் இல்லை, 2 வாரத்துக்கு ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், 1 வாரத்துக்கு ஆள் கிடைக்கல. 2003 ஜனவரி மாதம் நீ பிரசங்கம் பண்ண முடியுமா என்று கேட்டார். நான் முதல்ல இல்லை என்று சொன்னேன். அதுக்கு ஒரு 2 மாதம் முன்பதாக என்னுடைய வீட்டிற்கு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. இந்தியன் பாஸ்டர் தான், ரெவரண்ட் வில்லியம்ஸ். இப்பொழுது மும்பையில் வசிக்கிறார். அவர் வந்து சொல்லி போனார், கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஊழியத்தில் பயன்படுத்துவார். எந்த ஊழியனாலும் நீ உன்னுடைய தகுதிகளை வைத்து ஊழியத்தை இடப்படாத, கர்த்தர் எவ்வாறு உன்னை பயன்படுத்தக்கூடும் என்பதை யோசித்து பார்த்து நீ பதில் சொல். கர்த்தர் எப்படியும் உன்னை பயன்படுத்துவாங்க. ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அதுக்கு நீ இல்லைன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார். அப்போ நான் முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த பாஸ்டர் பேர் பாப் ஸ்கெல்ஃப். அவர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் ஐ வில் ட்ரை டு டூ த மினிஸ்ட்ரி, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. நான் முயற்சி செய்கிறேன் ஐயா, எனக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னேன். அது என்னுடைய மகன் 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பிறந்தான். பிறந்து ஒரு 4 வாரத்தில் இந்த முதல் ஊழிய வாய்ப்பு வந்தது. என்னுடைய மகன் ஆண்ட்ரூ, எனக்கு இன்னொரு மகள் ஜெசிகா, அவளுக்கு இப்பொழுது 15 வயதாக போகிறது, மகனுக்கு 20 வயது. அந்த சூழ்நிலையில் தான் முதல் முறையாக பிரசங்கத்துக்கு நான் போக வேண்டும். அன்றைக்கு பயங்கர ஸ்னோ, பனி. எனக்கு அதுக்கு முந்தின நாள் ஜெபம் பண்ணேன், ஒன்றும் சரியான வசனம் வரல. காலையிலேருந்து ஈவினிங் வரை உபவாசம் பண்ணி பார்த்தேன். அப்புறம் ஒரு சிறிய வசனம் வந்தது, ரொம்ப கடினமான வசனமாக இருந்தது. நான் நினைத்தேன் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், அப்படி ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை வரும் என்று சொல்லி. அப்படி வரவில்லை. சரி, எனக்கு கிடைத்த வசனத்தை வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணி அங்கே சென்ற பொழுது அடுத்த நாள் காலையில் பயங்கர பனி. நான் அங்கே டீக்கனுக்கு ஃபோன் பண்ணி வர முடியலைன்னு சொல்லிவிடுவோமோன்னு நினைத்தேன். அப்பொழுது என்னுடைய மாமியார் வந்திருந்தார்கள். அவரோடு கூட என்னுடைய மனைவியோட சகோதரர் எட்வர்ட் ஆண்டனி அவரும் வந்திருந்தார். குழந்தை சிறிதாக, மகன் சிறு குழந்தையாக இருந்தபடினால என்னுடைய மனைவியும் என்னுடைய மாமியாரும் வர முடியவில்லை. நானும் என்னுடைய மனைவியோட சகோதரர்களும் சென்றிருந்தோம். அங்கே ஆராதனை ஆரம்பித்தது. அன்றைக்கு பார்த்து வர்ஷிப் டக்குன்னு திடீரென்று முடிந்த மாதிரி இருந்தது. 5 நிமிஷம் தான் ஆரம்பித்தது. உடனே யாரோ என் தோள்பட்டையில் கை வைத்து, பிரதர் நீங்கள் தான் என்று சொன்னார்கள். எனக்கு பயத்தில் மேலெல்லாம் வேர்த்து ஊற்றிருச்சு. சும்மாவே எனக்கு வேர்த்து ஊற்றும். வேர்த்து இருந்த என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் மேலே போனேன். அந்த பயத்தில் எனக்குள்ள இருந்து ஒரு பாடல் வந்தது, ஆங்கில பாடல். அவர்தான் என்னுடைய தஞ்சம், அவர்தான் என்னுடைய கோட்டை, அவர்தான் என்னுடைய துருகம். அந்த பாடலை நான் ஆங்கிலத்தில் பாடினேன். அவர் ஒரு மறைவிடம் என்ற பாடலை பாடினேன். பாடும் பொழுது தான் நான் உணர்ந்தேன், 17 வயதில் எனக்குள்ளே வந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பித்தார். அந்த பேச்சும் பிரசங்கமும் அன்றைக்கு அப்படியே மாறிவிட்டது. என்னை பார்த்தவர்கள் சபையிலையும் சொன்னாங்க, ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. குறிப்பாக என்னுடைய மனைவியோட சகோதரர் சொன்னாங்க, அதான் நீங்கள் ரொம்ப நல்ல பிரசங்கியார் போல பேசுனீங்க. நான் சொன்னேன், அது நான் இல்லை, அது கர்த்தர். அப்போ சகோதரி ரமோனா என்ற ஒரு வயதான ஒரு மூதாட்டியார் அந்த சபையில் இருந்தாங்க, அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் எனக்காக ஜெபித்து சொன்னாங்க, ஐசக், உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். யூ ஆர் கால்ட். அண்ட்
யூ ஹாவ் an anointing in your life. உன் வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் இருக்குது, அதை நீ மறக்கக்கூடாது என்று சொன்ன பட்சத்தில் நான் ஒரு முடிவெடுத்தேன். அன்று ஜனவரி 2003 வேதத்தை இன்னும் ஆழமாக படிக்கணும். வேதத்தை படிப்போம், ஆனால் இன்னும் ஊழியம்னா வெறும் அபிஷேகம் மட்டும் கிடையாது. இன்னும் வேதத்தை படித்து அதில் நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து அங்கிருந்து ஆரம்பித்த ஓட்டம் தான். அந்த சபையில் ஒரு வருடம் இருந்திருப்பேன். இல்லாத நான் நினைக்கிறேன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கான ஒரு புதிய திருச்சபையை கொண்டு போகிறதுக்கு உங்களை முன்னோடியாக ஆண்டவர் உருவாக்கினிடம். சிறு இடைவெளிக்கு பிறகு நாங்கள் எவ்விதமாக தற்பொழுது நீங்கள் செய்கிற ஊழியங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். நேர்களை இதுவரை அருமையான ரெவரண்ட் ஐசாக்குடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை நியூரன்பர்க்கு கொண்டு வருகிறார் என்றும் அவர் இந்த ஜெர்மன் தேசத்திலே எவ்விதமாக கர்த்தருடைய கிருபையினாலே அவர் ஊழியங்களை படிப்படியாக அவர் செய்து கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, ரெவரண்ட் ஐசாக் தேவ இரக்கம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஆண்டவர் இந்திய தேசத்திலிருந்து அவரை ஜெர்மனுக்கு கொண்டு வருகின்றார். இங்கே திருச்சபைகளை தேடி பார்க்கிறார், எங்கே போய் ஆராதிக்கலாம் என்று. ஆண்டவர் படிப்படியாக இவரை திருச்சபையிலே அழைத்து சென்று இப்பொழுது இவருக்கான ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் உருவாக்கி கொண்டு வருகிறார் இங்கே ஒரு திருச்சபையை ஆரம்பிக்கிறதுக்காக. நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் எவ்விதமாக இவர் தற்பொழுது செய்கிற ஊழியத்தை குறித்து, அதை எப்படி ஆரம்பித்தார், எவ்விதமாக கர்த்தர் அதை பழகி பெருக பண்ணார் என்று பார்ப்போம். பாஸ்டர் சொல்லுங்கள், இப்பொழுது நீங்கள் இங்கே ஒரு வேலைக்காக வந்தீங்க, தற்பொழுது நீங்கள் வேலையும் செய்து கொண்டு ஒரு போதராக இருக்கிறீங்க. எப்படி ஆண்டவர் உங்களை போதராக்கினார், எவ்விதத்திலே வந்து அபிஷேகம் உங்களுக்கு கிடைத்தது? நன்றி பாஸ்டர். அந்த 2003 ஆண்டு முதலாவது ஊழிய அனுபவம் எனக்கு சேரிட்டி பேப்டிஸ்ட் சர்ச் வில்சக் என்ற இடத்துல ஆரம்பித்து அதை கொஞ்சம் காலம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதே இடத்துல அந்த போதகர் தற்காலிகமாக என்னை சபையை கவனிக்கும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஏனென்றால் அவர் வேறு ஒரு நகரத்திற்கு சென்று விட்டார். ஒரு 6 மாத காலம் அந்த திருச்சபையை நன்கு கவனித்து அடுத்த போதகர் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து வரும் வரை அதை பராமரித்து அதன் பின்பதாக அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து நாங்கள் மீண்டுமாக நூரம்பர்க் அருகாமையில் சபையை தேடினோம். அப்பொழுது தான் இப்பொழுது நான் இருக்கின்ற திருச்சபையாகிய இன்டர்நேஷ்னல் ஜீசஸ் சர்ச் எர்லாங்கன் என்ற திருச்சபைக்கு நாங்கள் முதலாவது கடந்து சென்றோம். ஏறக்குறைய 23 ஆண்டுகள் அந்த திருச்சபையில் உண்மையோடு ஊழியங்களை செய்யும்படி பலவிதமான ஊழியங்களை செய்திருக்கிறோம். முதலாவது செய்த ஊழியம் சிறு பிள்ளைகள் ஞாயிறு பாடசாலை ஊழியம். நானும் மனைவிமாக சேர்ந்து செய்தோம். ஏறக்குறைய 50 பிள்ளைகளை வழிநடத்தியிருக்கிறோம். அதன் பின்பதாக திருச்சபையில் ஒரு எல்டராக என்னை அபிஷேகம் செய்தார். செய்தவர் பிஷப் டாட் பேக்லி என்று இப்பொழுது அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருக்கிறார். அவர்தான் ஊழியத்திற்கு என்னை முதலில் கற்றுக் கொடுத்து அழைத்த ஒரு தாசன். 2005 ஆண்டு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை எனக்கு கிடைத்தது. தமிழிலும் ஊழியம் உனக்கு கர்த்தர் கொடுப்பார் என்று. அதுவரை ஆங்கிலத்தில் தான் செய்து கொண்டிருந்தேன். 2005 ஆண்டு நூரம்பர்க் பட்டணத்திலே தமிழ் திருச்சபைகளில் ஊழியத்தை செய்யும்படி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் வாசல்களை திறந்தார். பாஸ்டர் ராஜா அவர்களிடத்திலையும் பல வருடங்கள் ஊழியம் செய்திருக்கிறேன். அதன் பின்பதாக 2008 வருடத்திலிருந்து பாஸ்டர் டேனியல் நவகுமார் அவர்கள் ஸ்தாபித்த ஜீவ வசன அருட்பணி சபை என்ற திருச்சபையில் ஜெர்மன் தேசம் எங்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை கூறும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஜெர்மன் சபையில் இருந்த பொழுதிலும் அந்த ஜெர்மன் போதகர், உன்னுடைய மொழியில் உன் மக்களுக்கு நீ ஊழியத்தை செய்ய நான் உன்னை எப்பொழுதும் நான் ஃப்ரீயாக வைத்து கொள்ளுவேன். 2 வாரங்கள் மாதத்தில் நீ லிவிங் வேர்டில் சென்று பிரசங்கம் பண்ணு என்று சொன்னது நிமித்தமாக நான் 2008 ஆண்டிலிருந்து பாஸ்டர் ஜோயல் தவச்செல்வன் அவர்களோடு பாஸ்டர் டேவிட் சக்தி சிவானந்தா அவர்களோடு இணைந்து லிவிங் வேர்ட் ஊழியங்களில் என்னால் ஆன சிறு ஊழியங்களை செய்து, குறிப்பாக பிரசங்க ஊழியங்கள், பைபிள் ஸ்டடீஸ், இப்படிப்பட்ட காரியங்களை செய்து இன்று வரை செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது 2012 வரை நூரம்பர்க் என்ற பட்டணத்தில் தான் இருந்தோம். என்னுடைய பணியின் காரணமாக இன்டெல் என்ற ஒரு கம்பெனியிலிருந்து நான் பணிமாற்றம், டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பணிமாற்றம் காரணமாக முன்சன் என்ற பட்டணத்துக்கு வர வேண்டியது இருந்தது. அதை குறித்து ஜெபம் செய்தோம். இந்த தமிழ் சபை ஊழியங்கள் இருக்குது. முன்சனில் எந்த தமிழ் போதகரையும் தெரியாது. அங்கே ஏறக்குறைய 4-5 வருடம் பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் ஜோயல் அவர்களோடு ஊழியத்தை செய்து விட்டோம். விட்டு எப்படி செல்வது என்று சொல்லி பலர் சொன்னார்கள், தமிழ் மக்களை விட்டு இவர் சென்று விட்டார் என்று சொல்லி. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இன்றைக்கும்
லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச்சோடு மற்ற தமிழ் சபை போதகர்களோடு இணைந்து ஊழியங்களை செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதை எந்த மனிதனாலும் தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. நல்லது பாஸ்டர், இந்த ஊழியத்தை ஆண்டவர் உங்களுக்கு படிப்படியாக உங்களை உருவாக்கி கொண்டு வந்த காலத்தில் எவ்விதமான சவால்களை நீங்கள் சந்தித்தீர்கள், எப்படி அவைகளை நீங்கள் மேற்கொண்டீர்கள்? அப்போ 2013 இங்கே முன்ஷன் பண்ணதுக்கு மாறி வந்தோம். முதலாவது வீடுகள் கிடைப்பது மிகவும் கடினம். அதுவும் கர்த்தர் அற்புதமாக ஒரு வீட்டை கொடுத்தார். வீட்டை பார்த்தீங்க, கர்த்தர் அற்புதமாக கொடுத்த ஒரு வீடு, கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். அந்த ஜெர்மன் போதகர் என்னிடத்தில் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டார். இந்த இடத்திலும் நுரம்பர்கில் ஒரு வீட்டு கூட்டத்தை 2 வீட்டு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தோம், இங்கேயும் ஒரு வீட்டு கூட்டத்தை வைத்து நடத்த வேண்டும் சொன்னதன் பட்சத்தில் வீட்டை திறந்து அதே நீங்கள் உட்கார்ந்திருந்த அதே அறையில் பிப்ரவரி மாதம் 2014 நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஜெபத்தை உருவாக்கினோம். அந்த பிப்ரவரி 2013 ஒரு சின்ன ஒரு ஜெப குழுவை உருவாக்கினோம். முதலாவது ஜெபிப்பதற்காக. அதன் பின்பதாக படிப்படியாக அது வளர்ந்து வந்து 2013 அக்டோபருக்குள்ளே நிறைய மக்கள் வர ஆரம்பித்தார்கள். நாங்கள் முதலாவது சனிக்கிழமை மாத்திரம் 2 சனிக்கிழமைன்னு வைத்திருந்தோம். மற்ற நாட்களில் வேறு சபைகளுக்கு செல்கிறார்கள் சொல்லி இப்பொழுது எங்களுடைய தலைமை பிஷப்பாக இருக்கின்ற பிஷப் கிறிஸ்டியான் ஃப்ரிக்கே அவர்கள் சொன்னார்கள், நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பி என்று சொல்லி. இடத்தை தேடி கடினத்தின் மத்தியில் ஒரு இடம் கிடைத்தது. அந்த இடம் கிடைத்த அந்த சாவியை வாங்கின அன்றிலிருந்து எனக்கு வேலையில் அப்படி ஒரு நெருக்கம், வேலையை விட்டே போய்விட வேண்டும் என்ற அளவுக்கு கூட நெருக்கம் வந்தது. நான் மொபைல் கம்யூனிகேஷனில் இருந்து ஆட்டோமோட்டிவ் டிவிஷனுக்கு மாற வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த பணி மாற்றத்தின் நிமித்தமாக முன்ஷனில் என்னுடைய வேலை இருந்த பொழுதிலும் கால்ஸ்ரூவே என்ற பட்டணத்திற்கு வாரத்தில் 4 நாள் செல்ல வேண்டியதாக இருந்தது. சில வேளை ஞாயிறு ஆராதனையை முடித்துவிட்டு நானும் மனைவியும் வீட்டிற்கு 8:30-9 மணிக்கு ஆட்களை இறக்கிவிட்டு வருவோம். வந்ததன் பின்பதாக நான் 3 மணித்தியாலம் பிரயாணம் பண்ணி கால்ஸ்ரூவேக்கு இரவிலே போவேன். 12 மணிக்கு அங்கே சென்று அங்கே ஒரு சின்ன அறையை எடுத்து வைத்திருந்தேன். அது ஒரு கடினமான நாட்கள். அப்போ கால்ஸ்ரூவில் இருக்கும் பொழுது சில வேளைகள் நான் சில தேவாலயத்தின் பக்கமாக நடந்து ஜெபிப்பது உண்டு. ஒரு நாள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய பாதங்கள் எனக்கு முன்பதாக நடந்து செல்வதை பார்த்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா, நான் இன்னும் பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் செய்வேன் என்று சொல்லி. அப்போ நான் பொறுமையாக அந்த காரியங்களை சகித்து 2014-15 அதே நேரத்தில் என்னுடைய பிஷப் கிளேட்டன் எண்டிகாட், எங்களுடைய தலைமை பிஷப், அவர் ஐரோப்பா முழுவதும் கவனிக்கிறவர், இந்த இடத்துல ஒரு கூட்டம் உருவாகிவிட்டது, இங்கே ஒரு போதகரை போட வேண்டும், உன்னை போதகராக போடலாம் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம், நீ மறுமொழி சொல்ல வேண்டும் என்று. 2015 செப்டம்பர் மாதத்திலிருந்து நான் பதில் சொல்லவே இல்லை. ஆனால் 2015 டிசம்பர் இந்த கடைசி நாட்கள் உபவாசத்தில் இருக்கும்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஊழியத்திற்கு நீ ஒப்பு கொடுத்துருக்கிற, அப்போ ஊழியத்துக்கு முழுமையாக நீ ஒப்பு கொடுக்கணும், பாஸ்டர் ஆர்டினேஷனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்ன பட்சத்தில் ஜனவரி மாதம் நான் டெலிஃபோன் எடுத்து சொன்னேன், பாஸ்டர் ஆர்டினேஷனுக்கு நீங்கள் தயவுசெய்து ஆயத்தப்படுத்துங்கள், நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவருக்கு உண்மையாக என்று சொன்ன பொழுது 2016 ஏப்ரல் மாதத்தில் பாஸ்டர் 3ஆம் நாள் 4வது மாதம் 3/4/2016 அன்று பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் நடந்தது. இன்டர்நேஷ்னல் ஈசஸ் கெமைண்டே என்ற சபையும் அஃபிஷியலாக ஸ்தாபிக்கப்பட்டது. கிளை சபையாக எங்கள் தாய் சபை ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இருக்குது, இன்னொரு சபை அந்த எர்லாங்கன் நூரம்பர்க் அருகாமையில், இது 3வது கிளை சபையாக ஆரம்பிக்கப்பட்டது. நல்லது பாஸ்டர், உங்களுடைய இந்த ஊழியத்திலே தொடர்ச்சியாக நீங்கள் தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த ஆராதனை இருக்கிறதா, ஆங்கிலத்தை தவிர வேறு விதமாக ஆராதனைகள் இருக்கிறது? அந்த 2016 நான் ஒப்பு கொடுத்து 1 மாதத்திற்குள்ளாக முன்ஷன் பட்டணத்திலே இப்பொழுது நான் பணிபுரிகிற அந்த கம்பெனியில் வேலை கிடைத்தது. முதலாவது நான் வந்த மக்கள் எல்லாம் இந்தியர்கள், ஆங்கில மொழியை பேசுகிறவர்கள், தமிழ் கொஞ்சம் குறைவு தான், சில பாகிஸ்தான் மக்கள், சில பஞ்சாப் மக்கள், இப்படி தான் வந்தாங்க. அப்போ பலர் சொன்னாங்க, இது வெறும் ஒரு இந்தியன் காங்கிரிகேஷன் போல் இருக்கின்றது. அப்போ ஆண்டவர் இடத்துல ஜெபித்த போது ஆண்டவர் சொன்னார், நீ வலையை வீசு, கிடைக்கிற ஒவ்வொரு மீனும் என் பார்வைக்கு அருமையானது, ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேறப்பட்டது. தமிழ் மக்களானாலும் சரி, ஹிந்தி பேசுகிறவங்கனாலும் சரி, உருது பேசுகிறவங்க, பஞ்சாபி பேசுகிறவங்க என்று சொல்லி இன்டர்நேஷ்னல் சர்ச் என்று சொல்லி ஆங்கிலத்தில் மாத்திரம் வைத்து கொண்டிருந்தோம். அதன் பின்பதாக ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து மக்கள் வந்தாங்க, ஜெர்மன் மக்கள் வந்தாங்க, பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்தாங்க. ஸோ இது ஒரு இன்டர்நேஷ்னல் காங்கிரிகேஷனாக வளர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் ஜெர்மன் மொழியிலையும் மொழிபெயர்ப்பு இருந்தது. இப்போ சமீப காலமாக 2020 தமிழ் மொழியில் ஆராதனைகள் 2வது ஆராதனையாக 4:30 மணிக்கு அதே ஹனாவர் ஸ்ட்ராஸே ஒலிம்பியா இன்காஃப் சென்ட்ரம் பக்கத்தில் நடைபெறுகின்றது முன்ஷன் பட்டணத்தில். அது ஏனென்றால் 2018 நிறைய தமிழ் மக்கள், சென்னை, பாண்டிச்சேரி, எல்லாம் இந்தியாவை சேர்ந்த தமிழ் மக்கள் வந்து விட்டார்கள். அவர்கள் என்னை போல பணியாற்றுகிறவர்கள், ஆங்கிலம் தெரியும், ஆனாலும் தாய்மொழியில் ஆராதிக்க வேண்டும், பாஸ்டர் ஒரு ஆராதனை வைங்க என்று சொல்லி நாங்கள் அதன் பின்பதாக 2வது ஆராதனை
4:30 மணிக்கு தமிழ்லையும் செய்கிறோம். அதே போல் நம்ம இலங்கை தமிழ் மக்களையும் நான் மறக்காமல் இன்னும் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஊழியத்தை செய்யும்படி லிவிங் வேர்ட் மிஷனரி சர்ச் மூலமாக கர்த்தர் வாசலை திறந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் 2023 மே மாதத்திலிருந்து ஹிந்தி மொழியிலையும் மாதத்தில் ஒரு முறை ஆராதனை செய்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனைகளில் பிரசன்னராக இருந்து மக்களை ஆசீர்வதிக்கிறார். நல்லது பாஸ்டர், உங்களுடைய இந்த ஊழிய பாதையில் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் விதமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்? என்னுடைய மனைவி ஞாயிறு பாடசாலை முழுவதையும் கவனிக்கிறார். ஆரம்ப காலத்தில் ஒரு சர்ச் பிளான்டிங் என்று சொல்ல போனால் ஒரு புது திருச்சபை ஆரம்பிக்கும் பொழுது அந்த திருச்சபையை துப்புரவு செய்வதிலிருந்து ஒரு கிச்சன் ஒர்க், டீ போடுவது, ஸ்நாக்ஸ் செய்வது இன்னும் செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் ஆரம்ப காலத்தில் உதவிக்கரங்கள் கிடையாது. நானும் அவளும் தான் எத்தனையோ முறை நாங்கள் தான் திருச்சபையை சுத்தம் செய்திருக்கிறோம். எல்லோரும் கிளம்பி விடுவார்கள். அதை பெருக்கிறது, அதை மாப் பண்ணுறது, எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறோம். நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆவியானவர் எனக்கு உணர்த்துகிறார். ஊழியத் என்று சொல்லி நம்ம வரும் பொழுது எந்த தடையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இந்த ஊழியத்தை தான் நான் செய்வேன், அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லி இன்றும் கூட நான் ஒரு மாப் எடுத்து பெருக்கிறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். 2018 எனக்கு ஒரு பிஷப் ஆர்டினேஷன் கிடைத்தது. அதன் பின்பதாகவும் நான் இவ்வாறு தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஊழியன் என்றாலே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது என்று தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னை வளர்த்த ஆசான்களும் பாஸ்டர் டேனியல் நவகுமார் போன்றவர்கள், பிஷப் கிளேட்டன் எண்டிகாட், எல்லாம் வயது முதிர்ந்தவர்கள். பிஷப் கிளேட்டன் எண்டிகாட் இன்றும் கூட சபையில் ஊழியம் செய்வார், எதையாவது துடைக்கிறது என்று. நல்லது பாஸ்டர், நிச்சயமாக இவ்விதமாக பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னெடுத்து போகிறோட இறுதியாக எந்த விதமான தரிசனத்தோடு இருக்கிறீங்க எதிர்காலத்தில் இந்த பகுதி ஊழியங்களை நீங்கள் முன்னெடுக்கிறதுக்காக? என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து செய்கின்ற இந்த ஊழியத்தில் தரிசனம் என்னவென்றால், என்னுடைய மனைவியோட ஜெபத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவள் சொல்லுவாள், ஆண்டவரே, இந்த திருச்சபை உம்முடைய வருகை மட்டும் நிற்கிற திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று. ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு இந்த தேசத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும், ஜாதிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். தமிழ் என்று மட்டும் இல்லை, இங்கிலீஷ், ஜெர்மன், ஹிந்தி மொழிகளில் எல்லா ஜனங்களையும் ஜாதிகளையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திருச்சபை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது தான் ஒரு முக்கியமான ஒரு தரிசனமாக இந்த சபையில் இருக்குது. ஒவ்வொரு படிப்படியாக நம்ம ஆண்டவர் பக்கமாக சேர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அநேக ஜாதிகள் ஆண்டவருக்குள்ளே வர வேண்டும், தேவராட்சியத்துக்குள்ளே வர வேண்டும். இதுதான் எங்களுடைய முழுமையான தரிசனம். நல்லது பாஸ்டர், இந்த நிகழ்ச்சியில் பல காரியத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. நான் நினைக்கின்றேன் இதை பார்க்குற நேயர்கள், நம்முடைய போதர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்தும் நீங்கள் கற்றுக்கொண்டவர்களிலிருந்தும் நீங்கள் இந்த மக்களுக்கு எந்த விதமான ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதை பார்த்த நேயர்களே, கர்த்தர் தான் உங்களை இப்போது இந்த காரியங்களை பார்க்க செய்திருக்கிறார், இந்த நேர் அலையை பார்க்க செய்திருக்கிறார். ஒரு நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிச்சயமாக நிறைவேறும். ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொன்ன வார்த்தையை உங்கள் நினைவிற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நீங்களும் நானும் அவருடைய தீர்மானத்தினாலே இந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன குறைவுகள் இருந்தாலும் கிறிஸ்து இயேசு பாதத்தில் வைத்து நீங்கள் அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் பாவ மன்னிப்பை தருவது மாத்திரம் அல்ல, உங்களை விடுதலை செய்து உங்களை தம்முடைய ராஜ்யத்தில் ஒரு பங்காளியாக ஏற்படுத்துகிறார். ராஜ்யத்தில் பங்காளினா சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்க இல்லை, அவருடைய ராஜ்யத்தில் உடன் வேலையாட்களாக வைத்திருக்கிறார். ஆகவே என்ன ஊழியத்தை செய்தாலும் மனம் சோர்ந்து போகாதிருங்க, என்ன ஊழியத்தை செய்தாலும் மனம் தளராதிருங்க. அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டதின் மூலமாக வருகின்ற நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்ட ஒட்டாது. ஆகையால் நீங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தில் தீவிரித்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். உங்களை ஊழியங்கள் இன்னும் பல மடங்கு பெருகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். இதை பார்த்து கொண்டிருக்கிற போதகர்கள், இன்னும் ஊழியத்தை புதிதாக ஆரம்பித்திருக்கிறவர்கள், இலங்கை தேசத்தில் மாத்திரம் அல்ல, இந்தியாவில் வேறு எங்கிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல, வற்றாத நீரூற்றை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ரொம்ப அருமையான சாட்சி, ரொம்ப அருமையான ஊழிய பயணத்திலே கர்த்தர் இவ்வளவாய் உங்களை உயர்த்தி இருக்கிறார், கனப்படுத்தியிருக்கிறார். இந்த தேசத்தில் ஆண்டவர் இன்னும் உங்களை மேன்மைப்படுத்தி நீங்கள் வைத்திருக்கிற திட்டங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ.
நேர்களை இதுவரை அருமையான ரேவரன் ஐசாக் தேவ இறக்கம் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே பல காரியத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதை நிறைவேற்றி உங்களை மேன்மைப்படுத்துவார். மீண்டும் அடுத்த வாரத்திலே இன்னொரு புதிய தேவ மனிதனுடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட நாங்கள் வருவோம். மீண்டும் அடுத்த வாரத்திலே உங்களை சந்திக்கும் வரை எங்களிடத்திலே இணைந்து கொண்ட அருமையான ரேவரன் ஐசாக் தேவ இறக்கத்தோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye.